நாம் குரானை புரட்டி பார்த்தாலும் சரி, நபிகள் நாயகத்துடைய வாக்குகளை பார்த்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களை பள்ளிக்குள் அனுமதிக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய எந்த வசனத்தையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. பல முஸ்லீம் அல்லாத நாடுகளைச் சேர்ந்த குழுக்கள் நபிகள் நாயகத்தை சந்திக்க வந்தபோது பள்ளிவாயிலில் வைத்துத்தான் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். தூதுவர்களாக வருவார்கள், ஆட்சியாளர்களாக வருவார்கள், மத தலைவர்களாக வருவார்கள். ஒரு முறை நஜ்ரான் தேசத்திலிருந்து ஒரு கிறிஸ்தவ தூதுக்குழு நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்காக வருகிறது. நபிகள் நாயகத்தோடு பேசிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று அந்த கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் தொழுகிற நேரம் வந்தது. அப்போது அவர்கள் எழுந்து வணங்க ஆரம்பித்தார். அப்போது சில முஸ்லீம்கள் ஆட்சேபனை பண்ணினார்கள், நீங்க இங்க வழிபாடு நடத்தக்கூடாது அப்படின்ட்டு. நபிகள் நாயகம் சொன்னா அவங்களை விட்டுருங்க அப்படின்ட்டார். வழிபாடு நடந்தது. இதனை இப்னு இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். இப்னு அல் கையும் அவர்கள் தன்னுடைய ஜாதுல் மஆத் என்ற நூலிலும் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்திருக்கிறார். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? மற்ற மதத்தவர்கள் பள்ளிவாயிலுக்கு வந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. ஆக இப்படி வருவதற்கு எந்த தடையும் கிடையாது. நபிகள் நாயக காலத்தில் தடை விதிக்கப்படுவதில்லை.